நிலவரம். காஞ்சிபுரத்தில் கஞ்சா பதுக்கி வைத்திருந்த 2 பேர் பிடிபட்டனர். அகரம் பகுதியைச் சேர்ந்த ஒருவரும் திருப்புக்குழியைச் சேர்ந்த மற்றொருவரும் சேர்ந்து அரசு நகர் பகுதியில் உள்ள மெக்கானிக்குகள் கனரக வாகன ஓட்டுநர்களை குறிவைத்து கஞ்சா விற்றதாக பிடிபட்டனர். அவர்களிடம் இருந்து 3 கிலோ 140 கிராம் எடையுள்ள கஞ்சாவும் கைப்பற்றப்பட்டன. ஸ்டாலின் மாடல் ஆட்சியில் நெசவு தொழிலுக்கு பெயர் பெற்ற காஞ்சிபுரம் தற்போது கஞ்சா போதை கும்பல்களின் பிடியில் சிக்கி சின்னாபின்னமாகி வருவதாக பலரும் குற்றம் சாட்டுகின்றனர். ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜாபேட்டை அருகே சொகுசு காரில் இருந்து 1/2 டன் தடை செய்யப்பட்ட ஆன்ஸ் மற்றும் குட்கா பொருட்கள் கைப்பற்றப்பட்டதோடு ராஜஸ்தான் மாநிலத்தைச் சேர்ந்த 2 பேரும் பிடிபட்டனர். இவர்கள் பெங்களூருவில் இருந்து தாம்பரத்திற்கு ஆன்ஸ் மற்றும் குட்கா கடத்தி வந்து கொடுத்து வருவது தெரியவந்தது. ஸ்டாலின் மாடல் ஆட்சியில் இளைஞர்களை சீரழிக்கும் போதைப் பொருட்கள் நடமாட்டம் அதிகரித்து வருவது பொதுமக்களை கவலையடைய வைத்துள்ளது. சேலத்தில் நில அளவீடு செய்வதற்காக லஞ்சம் பெற்ற நில அளவையர் சிக்கினார். இரும்பாலை பிரதான சாலையில் உள்ள புதுரோடு பகுதியைச் சேர்ந்த கண்ணன் என்பவர் தனக்கு சொந்தமான 7000 சதுர அடி நிலத்தை அளவீடு செய்வதற்காக சூரமங்கலம் தாலுகா அலுவலகத்தில் தலைமை நில அளவையரான சங்கர் என்பவரை அணுகிய போது அவர் 22,000 ரூபாய் லஞ்சமாக கேட்டுள்ளார். இதற்கு முன்பணமாக சுமார் 5,000 வாங்கிய நிலையில் கண்ணன் கொடுத்த புகாரின் பேரில் சங்கர் கையும் களவுமாக பிடிபட்டார். ஸ்டாலின் ஆட்சியில் அரசு ஊழியர்கள் லஞ்சத்தில் திளைப்பதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. நாகை மாவட்டம் வேதாரண்யம் அருகே மூட்டை மூட்டையாக கடத்திச் செல்லப்பட்ட 100 கிலோ குட்கா, பான் மசாலா உள்ளிட்ட போதைப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. கச்சனம் பகுதியில் காரில் சாக்கு மூட்டைகளில் குட்கா, பான் மசாலா, கூலி உள்ளிட்ட போதைப் பொருட்கள் கடத்திச் சென்ற தமிழ்ச்செல்வன் என்பவர் பிடிபட்டார். மேலும் குட்கா பொருட்கள் மற்றும் கடத்தலுக்கு பயன்படுத்தப்பட்ட கார் பறிமுதல் செய்யப்பட்டது. விடியா ஸ்டாலின் ஆட்சியில் இளைஞர்களை சீரழிக்கும் விதமாக நாளுக்கு நாள் போதைப் பொருட்கள் கடத்தும் சம்பவம் அதிகரித்துள்ளதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர்.